ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி பச்சை பட்டாணியில் டேஸ்டியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரினி எல்லாத்துக்கூட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 250 கிராம் பச்சை பட்டாணியை நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து 10 விசில் வேக வச்சு எடுங்க. இது போல் நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் இருந்து 2 கண்டி மட்டும் தனியாக எடுத்துட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிச்சிட்டு 2 பல்லாரியை சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வேக வச்சிருந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்ச பச்சை பட்டாணியை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கொதிக்க வச்சுக்கோங்க. இது கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரையை நறுக்கி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்டியான சாம்பார் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு